அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வராங்க. நம்ம என்ன கட் ஆஃப் மார்க் வாங்கினா என்ன மாதிரியான கல்லூரிகளில் கடந்த வருஷம் இடங்கள் கிடச்சதுன்னு பல்வேறு வகையான டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பல்வேறு வகையான கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு கொடுத்துட்டு வரோம். நம்ம ப்ரீவியஸாக இசிஇன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 120லேருந்து 150 கட் ஆஃப் வரைக்கும் என்ன மாதிரியான கல்லூரிகளில் இடங்கள் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பகுதியாக கொடுத்துருந்தோம். அதை பார்த்துட்டு நிறையா பேரண்ட்ஸ் கேட்ட ஒரு தகவல் என்ன பார்த்தீங்கன்னா, சரி எங்களோட பசங்களோட கட் ஆஃப் ரேஞ்சுங்கிறது 150லேருந்து 160க்குள்ளே இருக்குது. ஸோ 150லேருந்து 160 கட் ஆஃபில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகளில் கடந்த வருஷம் சீட்டு கிடச்சது, நாங்கள் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாமா, ஸ்டில் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்க்கு ஏதாவது மூவ் ஆகலாமா? ஏன்னா பெரும்பான்மையான கல்லூரிகளில் மேனேஜ்மெண்ட் சீட்ஸுங்கிறது முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. பட் சில சீட்ஸ் மட்டும் லேப்ஸ்டு சீட்ஸ் இருக்கனால அதை தரதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. போகலாமா வேண்டாமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் அப்படி ஒரு வேளை ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக கவுன்சிலிங்கில் சீட்டுகள் கிடைக்கும், வெயிட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 150லேருந்து 160 கட் ஆஃபுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகளில் கடந்த வருஷம் இசிஇ டிபார்ட்மெண்ட் கிடச்சது அப்படிங்கிற தகவல்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு போட்டுக்கிறதா ஓசி கேட்டகரியோட மார்க்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது பெரும்பாலும் ஓசி கேட்டகரியோட மார்க்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ ஓசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 150 கட் ஆஃபுக்கு போன வருஷம் என்ன கல்லூரியில் இடங்கள் கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் இசிஇ டிபார்ட்மெண்ட் வந்து போன வருஷம் க்ளோஸ் ஆகிருக்கு. 151 கட் ஆஃபுக்கு விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டத்தில் வந்து சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. 151.5க்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுக்கு வந்து பண்ருட்டி கடலூர் மாவட்டத்தில் சீட்டுங்கிறது கிடச்சிருக்குது. அடுத்து 152.5க்கு ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. அடுத்து 154 கட் ஆஃபுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கல்லூரிகளில் சீட்டு கிடச்சிருக்கு. எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, பிஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர், நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு மற்றும் சையத் அம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராமநாதபுரமில் சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அடுத்து 154.5க்கு ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் சீட்டு கிடச்சிருக்கு. அடுத்து 155க்கு ரோகிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கன்னியாகுமரியில் சீட்டுங்கிறது கிடச்சிருக்கு. அடுத்து 155.5 வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருவள்ளூரில் சீட்டு கிடச்சிருக்குது. அதே 155.5க்கு இன்னும் 2 கல்லூரிகள், கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் மற்றும் எஸ்ஆர்எம் மதுரை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகங்கை மாவட்டத்தில் சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அடுத்து 156க்கு ஜெருசலேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. 158க்கு 3 கல்லூரிகள், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம், அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் மாவட்டம், எஸ்ஆர்எம் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அடுத்து 158.5க்கு 3 கல்லூரிகள், வேளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஈரோடு, கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி, கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவகங்கை, இங்கெல்லாம் சீட்டு கிடச்சிருக்கு. 159.5க்கு 2 கல்லூரிகள், பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர் மற்றும் அஞ்சலை அம்மாள் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் திருவாரூர். ஸோ ஒரு 150லேருந்து ஒரு 160 கட் ஆஃப் எடுத்தால் இத்தனை கல்லூரிகளில் வந்து கவுன்சிலிங்கில் வந்து ஓசி கேட்டகரிக்கே சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் இன்னும் ஓசி இல்லாமல் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு உட்பிரிவுகள் நிறையா இருக்குது. அந்த கம்யூனிட்டிலாம் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா இன்னும் இதை விட இப்போ நான் சொன்ன கல்லூரிகளை விட இன்னும் சிறப்பான கல்லூரிகளில் வந்து உங்களுக்கு இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மாணவர்கள் முடிஞ்ச அளவுக்கு கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்கள், கவுன்சிலிங் வழியாக கல்லூரிகளை தேர்ந்தெடுங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், பல்வேறு வகையான கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.